குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 1 மேட்ரிசஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ். ப்ராப்பர்ட்டி சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ். அதாவது ஐஜன் வேல்யூஸ்னுடைய சம் வந்து டயகனல் எலமெண்ட்ஸ்னுடைய சம்முக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ. அதனுடைய ப்ராடக்ட் ஐஜன் வேல்யூஸுடைய ப்ராடக்ட் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ப்ராப்பர்ட்டி 1. இப்போது ப்ராப்பர்ட்டி 1 ப்ரூவ் தட் எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஹேவ் தி சேம் ஐஜன் வேல்யூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி 1 என்ன? ப்ரூவ் தட் எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் அதனுடைய டிரான்ஸ்போஸும் ஒரே ஐஜன் வேல்யூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? For convenience, let us consider a 3x3 square matrix. எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக ஒரு 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. அப்போது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கலாம்? 3x3 மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? A11 A is equal to capital A is equal to A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. அதாவது இந்த A1 A22 அப்படிங்கிறதுல என்னன்னு தெரியுமா? எலமெண்ட்ஸ்னு பேர். ஓகேவா? எலமெண்ட்ஸ்னு பேர். 1 அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். 1 2னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட் இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். அப்போ A13னா ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம்னு பேர். இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும். சரி, இதனுடைய டிரான்ஸ்போஸ்னு என்ன? ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றணும். அதுதான் டிரான்ஸ்போஸ்னு பேர். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A11 A21 A31. அந்த ரோவை காலமாக மாற்றிருக்கோம், காலத்தை ரோவாக மாற்றிருக்கோம். A12 A22 A32 A13 A23 A33. சரியா? சரி, நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட டெஃபினிஷன் தெரியும். என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் A is determinant of A minus lambda I is equal to 0. சரி, that is இப்போ determinant of A minus lambda I. அப்போ A என்ன இருக்கும்? A11 minus lambda A12 A13 A21 A22 minus lambda A23 A31 A32 A33 minus lambda is equal to 0. சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் இஸ் என்னவா இருக்குன்னா A டிரான்ஸ்போஸ் மைனஸ் லேம்டா I இஸ் ஈக்குவல் டு 0. சரி, இப்போ பாருங்கள், இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அப்போ A டிரான்ஸ்போஸ் என்ன? A11 மைனஸ் லேம்டா A21 A31 A12 A22 மைனஸ் லேம்டா A32 A13 A23 A33 மைனஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0. சரி, சின்ஸ் ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஈக்குவல்னு என்ன பண்ணணும்? ரெண்டும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் இருக்கிற டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லேம்டா I இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் மைனஸ் லேம்டா I. வி ஹேவ் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஆர் தி சேம், ரெண்டுமே ஈக்குவல் டு 0 தான் கிடைக்கிது. அப்போ ஹென்ஸ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆர் த சேம் ஃபார் போத் A அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.